It's story time. கலையை வாழ வைக்கிறதா நினச்சிக்கிட்டு நிர்வாகத்தை மறந்த ஒரு ராஜா திருந்தினாரான்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சிந்து சமவெளியோட ஒரு பகுதியாக விஜயபுரம்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ஜெயசிங்கன். விஜயபுரம் நாட்டில் ஆறுகளே எதுவும் இல்லாததுனால விவசாயத்துக்கு மழையையே நம்பி இருக்க வேண்டி இருந்துச்சு. மழை தண்ணியை சேமிச்சு வைக்கிற மாதிரி நாடு முழுக்க ஏராளமான குளங்களும் குட்டைகளும் கண்மாய்களும் இருந்துச்சு. ஜெயசிங்கனுக்கு கலைகள் மேல தீராத ஆர்வம் இருந்துச்சு. குறிப்பா ஓவியக்கலை. அவருக்கே கொஞ்சம் ஓவியம் வரையறதுக்கு தெரியுங்கிறதுனால ஓவியங்களை பார்க்கறதும் அதுக்கு பரிசு கொடுக்கறதும் ஓவியர்களை ஊக்குவிக்கிறதையும் ஜெயசிங்கன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கலைகளை தாண்டி நாட்டோட நிர்வாகத்தையும் அவர் கவனிக்க வேண்டிய அவசியத்தை அவரோட அமைச்சராக இருந்த தாழம்பூரார் அடிக்கடி ஜெயசிங்கனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயசிங்கன் நாட்டோட நிர்வாகத்தை கவனிக்கிற மாதிரியே தெரியல. அதனால தாழம்பூராரே நாட்டோட நிர்வாகத்தையும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவில் 2 வருஷமா தொடர்ந்து மழை பெய்யாம இருந்ததுனால விஜயபுரம் நாட்டில் இருந்த குளங்கள் எல்லாம் வத்தி போயிருந்துச்சு. தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியாம விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்பவே தீவிரமடைஞ்சு ஒரு கட்டத்தில் குடிக்கிறதுக்கே மக்களுக்கு தண்ணி இல்லாத நிலைமை வந்துடுச்சு. ஆனா ஜெயசிங்கன் இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்பவும் ஓவியங்களை ரசிக்கிறத பார்த்து தாழம்பூராருக்கே ரொம்ப கவலை வந்துடுச்சு. மக்களுக்கு உணவும் தண்ணியும் இல்லாம நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும்போது ஜெயசிங்கன் நிர்வாகத்தை கவனிக்காம ஓவியங்களோடையே பொழுதுபோக்குறது மக்கள் போராட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தாழம்பூரார் நினைச்சாரு. அவரு பயந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஜெயசிங்கன் ஒரு பெரிய ஓவிய திருவிழா நடத்த போறதாவும் அந்த திருவிழால உள்நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் நிறைய ஓவியர்கள் பங்கெடுத்துக்க போறதாவும் அதுல தேர்வார ஓவியத்தை வரைஞ்ச ஓவியருக்கு ஆஸ்தான ஓவியரா ஒரு பதவி கொடுக்க போறதாவும் அறிவிச்சாரு. இதை கேள்விப்பட்டு நாட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. தாழம்பூரார் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஓவிய திருவிழா நடத்துறத அவரால் தவிர்க்கவே முடியல. திருவிழால காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியங்களை பார்க்கறதுக்கு ஜெயசிங்கன் அரண்மனையிலேருந்து கிளம்பிட்டாரு. அவரு போற வழியெல்லாம் 2 பக்கமும் மக்கள் சூழ்ந்து நின்று அவங்களோட கோரிக்கைகளை கேட்க சொல்லி சத்தம் போட்டாங்க. அவங்கள எல்லாம் பார்க்கறதுக்கே ஜெயசிங்கனுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. அவரு தன்னோட தேரோட்டிகிட்ட, யார் இவங்கள்லாம், ஏன் இவங்கள்லாம் பார்க்கறதுக்கு இவ்வளவு அசிங்கமாவும் நோயாளிகள் மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தவரும் ரொம்ப பணிவான குரல்ல, இவங்க எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் தான் ராஜா. தொடர்ந்து 2 வருஷமா மழை பெய்யாததுனால விவசாயமும் பண்ண முடியாம சாப்பிடவும் எதுவும் இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் பஞ்சத்துல அடிபட்டு நோயாளிகள் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட கோரிக்கைகளை உங்ககிட்ட சொல்றதுக்குத்தான் ரதத்தை நிறுத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஜெயசிங்கன் தேரோட்டிகிட்ட, மழை பெய்யலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட கோரிக்கையை சொன்னா என்னால மழையவா கொண்டு வர முடியும்? அதெல்லாம் நீ ரதத்தை நிறுத்த வேண்டாம், நேர ஓவிய திருவிழா நடக்கிற இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொன்னாரு. தேரோட்டியும் ரதத்தை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே, மழைய கொண்டு வரணும்னு அவங்க கோரிக்கை வைக்கல, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஜெயசிங்கனும் அவர்கிட்ட, அரசாங்கத்தோட கிடங்குல தானியம் இருக்கிற வரைக்கும் தான் என்னால கொடுக்க முடியும், அதுக்கு மேல என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. திருவிழா முடிஞ்சு அரண்மனைக்கு போனதும் தாழம்பூரார்ட்ட சொல்லி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கறேன், நீ இப்ப திருவிழாவுக்கு ரதத்தை ஓட்டு அப்படின்னு சொன்னாரு. ஓவிய திருவிழாவுக்குள்ள வந்ததும் வழியில நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு ஜெயசிங்கன் ஓவியங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அழகான இயற்கை காட்சிகள், செல்வ செழிப்போட இருக்கிற மாதிரியான நாடுகள், பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்கிற மாதிரி ஓவியங்கள், இதை எல்லாத்தையும் அவர் ரொம்பவே பார்த்து ரசிச்சாரு.
அங்க இருந்த ஓவியர்கள் கிட்ட எந்த ஓவியம் தேர்வாயிருக்குன்னு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா நடக்கிற இடத்த விட்டு அரண்மனைக்கு கிளம்பினாரு. அவரு ரதத்துல ஏறுறதுக்கு முன்னாடி கட்டுப்பாடுகளையும் காவலையும் மீறி ஒருத்தர் வேகமா ரதத்தை நோக்கி ஓடி வந்தாரு. அவரு கையில ஒரு ஓவியத்தை துணிய போட்டு மூடி வச்சிருந்தத ராஜா கவனிச்சாரு. வந்தவர் ஜெயசிங்கன் கிட்ட நானும் இந்த ஓவிய திருவிழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா உங்க அரண்மனையை சேர்ந்தவங்க என்னோட ஓவியத்தை பார்த்துட்டு இந்த ஓவியமெல்லாம் இங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே மறுத்துட்டாங்க. நான் வரைஞ்ச இந்த ஓவியத்தை எப்படியாவது உங்களுக்கு காட்டணும்னு தான் கட்டுப்பாடுகளையும் காவலையும் மீறி உங்க ரதம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தடுக்க வந்த காவல் வீரர்களை தள்ளி போக சொல்லிட்டு ஜெயசிங்கன் அவர்கிட்ட அவரோட ஓவியத்தை காட்ட சொன்னாரு. வந்தவர் கொண்டு வந்த ஓவியத்துல ஒரு பெரிய மரம் காஞ்சு போய் இலைகளே இல்லாம இருந்துச்சு. கீழே இருந்த நிலப்பகுதி முழுக்க ரொம்ப நாள் தண்ணீரே பார்க்காத அளவுக்கு வெடிப்பு விட்டு போய் கிடந்துச்சு. வெடிப்பு விட்டு போன அந்த நிலத்தை வேதனையோட பார்த்த மாதிரி ஒரு விவசாயியும் அவனோட மனைவியும் ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி அந்த ஓவியம் இருந்துச்சு. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே ஜெயசிங்கனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு ஓவியமா? ஓவியம்னா அழகு இருக்கணும். இந்த ஓவியத்துல அழகு எங்க இருக்கு? பஞ்சமும் பசியும் வறட்சியும் பட்டினியும் ஓவியத்துக்கு எங்கேயாவது அழகு கொடுக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஓவியத்தை கையால கூட தொடாம தன்னோட ரதத்துல ஏறி அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு. அவருக்கு அந்த பேர் தெரியாத ஓவியன் மேல ரொம்ப கோபம் இருந்துச்சு. ஆனா அவருக்கே ஓவியம் வரைய தெரியுங்கிறதுனால நல்ல சரியான வண்ணங்களை குழைச்சுதான் ஓவியம் வரைஞ்சிருக்கான். நிலத்துல தெரிகிற ஒவ்வொரு வெடிப்பையும் நேர அந்த வெடிப்பை பார்க்கற மாதிரி அவ்வளவு இயல்பா வரைஞ்சிருக்கான். நல்ல ஓவிய திறமை இருந்தும் அழகான காட்சிகளை ஓவியத்துல கொண்டு வராம ஏன் இப்படி அருவருப்பான காட்சிகளை ஓவியத்துல கொண்டு வரான்னு தான் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. காலையில வரும்போது கோரிக்கைகளோட இருந்த மக்கள் யாரும் இந்த நேரத்துல ரெண்டு பக்கமும் இல்ல. அதனால அவரோட ரதம் நல்ல வேகமாவே அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருந்தது. ரதத்துக்குள்ள உக்காந்திருந்த அவராலையும் சுத்தி இருக்கிற எல்லா காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஓவியத்துல வரைஞ்சிருந்த மாதிரியே எல்லா இடத்துலயும் நிலம் வெடிப்பு விட்டு இருந்துச்சு. கண்ணுல பார்த்த எந்த ஒரு மரத்திலையும் ஒரு இலை கூட இல்ல. ஜெயசிங்கன் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க பிடிக்காம கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதாவது இயற்கை காட்சிகள் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாரு. அங்க ஒரு இடத்துல பட்டு போன ஒரு செடியில இருந்த காஞ்சு போன பழங்களை ஒரு பெண் தன்னோட குழந்தையோட பசிய போக்குறதுக்காக சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறத ஜெயசிங்கன் கவனிச்சாரு. அந்த பெண் போட்டுக்கிட்டு இருந்த உடைகளையும் அந்த குழந்தை மேல இருந்த கிழிஞ்சு போன உடைகளையும் பார்த்த உடனேயே ஜெயசிங்கனுக்கு அவங்களோட வறுமை தெரிஞ்சிடுச்சு. ஜெயசிங்கன் ரதத்தை நிறுத்த சொல்லி தன்னோட சால்வைய அந்த பெண்கிட்ட கொடுத்தாரு. அந்த பெண்ணும் அவரை வணங்கி அந்த சால்வைய வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. பெயர் தெரியாத அந்த ஓவியன் வரைஞ்ச ஓவியத்துல இருந்த பெண்ணும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருந்ததை ஜெயசிங்கன் உணர்ந்துகிட்டாரு. அப்பதான் அவருக்கு வெறும் அழகா இருக்கிறத மட்டும் காட்சிப்படுத்துறதுக்கு பேரு ஓவியம் இல்ல, உண்மையை பிரதிபலிக்கிற மாதிரி எது இருக்கோ அதுதான் சரியான ஓவியம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. தன்னோட நாடு என்ன நிலைமையில இருக்குங்கிறத ஒரே ஒரு ஓவியம் வழியா அந்த ஓவியன் தனக்கு புரிய வச்சிட்டான் அப்படின்னு அவரு நினைச்சாரு. திருவிழால பார்த்த எல்லா ஓவியங்களையும் விட தேர்வுக்கு தகுதியான ஓவியம் அந்த பெயர் தெரியாத ஓவியன் வரைஞ்சதுதான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அந்த பெயர் தெரியாத ஓவியனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஆஸ்தான ஓவியர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு ஓவியனோட வேலை தன்னை சுத்தி நடக்கிற சம்பவங்களை ஓவியம் வழியா புரிய வைக்கிறது மட்டும்தான். அத அந்த ஓவியன் சரியா செஞ்சிட்டான். இந்த நாட்டோட நிலைமைய ஒரு ஓவியம் வழியா எனக்கு புரிய வச்சிட்டான். இப்ப என்னோட வேலை அந்த ஓவியனை கண்டுபிடிச்சு வர சொல்லி அவன் வரைஞ்ச ஓவியத்துக்கு தகுந்த பரிசு கொடுத்து அவனை அனுப்பி விடுறது மட்டும்தான். அவனுக்கு ஆஸ்தான ஓவியர் பதவியும் கொடுத்து அவன் வரைகிற ஓவியங்களெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும்.
அடுத்த சில மாசங்களுக்கு ஓவியத்தை ரசிக்கிற வேலை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு தாழம்பூராரோட சேர்ந்து நாட்டோட நிர்வாகத்தை சரிப்படுத்துறது தான் தன்னோட வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த எண்ணம் வந்த உடனே அரசாங்கத்தோட தானிய கிடங்குல இருந்த எல்லா தானியங்களையும் அந்த நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். நாட்டுல இருந்த எல்லா குளம் குட்டை கண்மாய்களையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தூர்வாரி அடுத்து வரப்போற ஒரு பெரிய மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் மழை அவங்கள ஏமாத்தாம இருந்துச்சு. எல்லா குளம் குட்டை கண்மாய்களும் நிரம்பி விஜயபுரம் தன்னோட பழைய பொலிவையும் பொருளாதாரத்தையும் மீட்டு எடுத்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.